بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றல்லவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை நாமெல்லாம் அடைந்து அதிலே நோன்பு என்கிற வணக்க வழிபாட்டையும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளையும் செய்து இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான பாக்கியம் பொருந்திய அந்த இரவிலே அதற்குண்டான நன்மையை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலேயும் நாம் வணக்க வழிபாடுகளை செய்து இறையருளை எதிர்பார்த்து இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு நாமெல்லாம் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நம்முடைய தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சுவனத்தின் பக்கம் விரையுங்கள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழும் பொழுது நமக்கு எதையெல்லாம் இறைவன் ஆகுமாக்கினானோ அவற்றை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து கொண்டு எவற்றையெல்லாம் விட்டும் அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறானோ அவற்றை விட்டும் நாம் தவிர்ந்து வாழ்வோம் என்றால் அதற்காக இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது அல்லாஹுவால் வழங்கப்பட இருக்கிற சுவனம் என்கிற ஒரு மகத்தான வாழ்க்கைதான்.
இந்த உலகத்திலே செய்கிற ஒரு நன்மைகளும் நாம் இப்போது இந்த மாதத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் இந்த காரியங்கள் அத்தனையுமே எதை மையப்படுத்தியதாக நாம் செய்கிறோம் என்றால் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்டிருக்கிற மறுமையினுடைய வெற்றியாக இருக்கிற சுவன வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும், சுவனத்தை நாம் பெற்றாக வேண்டும். அதற்குத்தான் இந்த மனிதர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் நன்மையான காரியத்தை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறான். அந்த சுவன வாழ்க்கை குறித்தும் அதிலே இருக்கிற இன்பங்கள் குறித்தும் நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலத்திலேயே நமக்கு அல்லாஹ் என்னென்ன இன்பங்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கையாக அந்த சுவன வாழ்க்கை இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே அந்த இன்பங்களை நாம் அறிந்து கொண்டால் நாம் அந்த சுவனத்தின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே இருக்கிற பாவ மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள். அருளுஹா க அருளி சமாவாதி வல் அருள், அந்த சுவனத்தினுடைய பரப்பளவு என்பது வானம் பூமியினுடைய பரப்பளவை கொண்டிருக்கிற அந்த சுவனத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள். உஇத்தத் லில்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலி, அந்த சுவனம் என்பது இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற, அவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செயல்படுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எதற்காக அல்லாஹ் சுவனத்தின் பக்கம் விரைய சொல்கிறான்? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் என்றால் அவன் அதை நோக்கி விரைகிறான். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு மனிதர்கள் படையெடுக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களை பொறுத்த அளவில் அதிகமான நாட்டம் எங்கே இருக்கிறது? உள்ளூரிலே வேலை செய்வதற்கு அல்ல, வெளிநாடுகள்ல போய் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லது ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கிருந்து நாம கடல் கடந்து பயணம் செய்து நாம அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக விரைகிறோம். அப்ப அது மாதிரி தான் இறைவன் குறிப்பிடுகிறான், மறுமையிலே ஒரு சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறது, அங்கே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வை நோக்கி நீங்கள் விரையுங்கள், அதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டுகிறான். இந்த சுவன வாழ்க்கை என்பதை எப்படிப்பட்டது, அதிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான்? இந்த சுவன வாழ்க்கை போன்று இன்னொரு வாழ்க்கை எங்கேயாவது நமக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. விலை மதிப்பற்ற ஒரு வாழ்வுதான் சுவனத்தினுடைய வாழ்வு. அந்த வாழ்விற்கு எந்த விதமான ஈடுமே இல்லாத ஒரு வாழ்வு சுவனத்தினுடைய வாழ்வு. அது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அவற்றை யாருமே பார்த்திருக்காத ஒரு வாழ்வு அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். யாருமே கேட்டிராத ஒரு வாழ்வாக அல்லாஹ் அந்த சுவன வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த மனிதனுடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு வாழ்வாக அந்த சுவனத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது.
என்று இறைவன் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப நாம சிந்தித்து பார்த்து அதை என்ன செய்ய முடியாது, யூகிக்க முடியாது. சுவனத்திலே ஆறுகள் ஓடும் என்றால் இப்ப நம்முடைய உலகத்தில் ஆறுகள் ஓடுவது மாதிரி இருக்கும்னு நம்முடைய கற்பனைக்கு எழும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாதது. அப்ப இது மாதிரி இருக்குமா என்றால் இருக்காது. நாம கற்பனை செய்து கொள்ளலாம், இப்படி இருக்கும் நாம கற்பனை செய்யலாம். ஆனால் அது மாதிரி இருக்குமா என்றால் அது மாதிரி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சுவன வாழ்வு தான் அது. அந்த சுவன வாழ்வை ஒருவன் அடைந்து விட்டால் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த வாழ்வை நாம இறைவனுடைய அருளால் பெற்றுவிட்டோம் என்றால் அங்கே மரணம் நமக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தை வழங்கியதற்கு பிறகு, நரகத்தை வழங்கியதற்கு பிறகு, சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே ஒரு அறிவிப்பாளர் கருப்பு வெள்ளை நிறம் கலந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிவிட்டு சுவனவாசிகளை பார்த்து கேட்பார்கள், யா அஹ்லல் ஜன்னா ஹல் தஅரிஃபூன், சுவர்க்கவாசிகளே இதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார். அப்ப அவர்கள் சொல்வார்கள், ஆம் எங்களுக்கு இது தெரியும். ஏன்னா உலகத்தில் அவர்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், யா அஹ்லன் நார், நரகவாசிகளே இதை உங்களுக்கு தெரியுமா, ஹல் தஅரிஃபூன், ஆம் எங்களுக்கு தெரியும். இதுதான் மரணம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அறிவிப்பாளர் என்ன செய்வார் என்றால் அந்த ஆட்டினுடைய உருவத்திலே இருக்கிற மரணத்தை அறுத்துவிட்டு, யா அஹ்லல் ஜன்னா ஹுல்துன், சுவர்க்கவாசிகளே நிரந்தரம், இனி உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லுவார். நரகவாசிகளே நிரந்தரம், இனி உங்களுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லுவார். அப்போது சுவனவாசிகளுக்கு இன்பம் இன்னும் அதிகரிக்கும், நரகவாசிகளுக்கு இன்னும் துன்பம் அதிகரிக்கும். அவர்கள் மனதளவில் பெரும் துயரத்தை அடைவார்கள். சுவனவாசிகளாக இருந்தால் இந்த சுகபோகமான வாழ்க்கையில, இந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையிலே நாம் நீடித்திருக்க போகிறோம், இனி நமக்கு மரணமே இல்லை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதனுக்கு மரணம் உண்டு, எந்த மனிதனுக்கும் மரணம் இல்லாமல் இருக்காது. ஆனால் மறுமையை அடைந்து விட்டால் அந்த மரணத்திற்கே அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துகிறான். அந்த சுவன வாழ்வை நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்றால் அந்த சுவனத்தை நோக்கிதான் நாம விரைய வேண்டும். அதற்காக வேண்டிதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இன்பம் நிறைந்ததுதான் அந்த சுவனத்தினுடைய வாழ்வு. அது மாதிரி அந்த சுவனத்திலே பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சுவனத்தை நோக்கி விரையுங்கள் என்று சொல்லிவிட்டு மட்டும் அல்லாஹ் என்ன செய்யல, சுவனத்தினுடைய செய்திகளை அல்லாஹ் நிப்பாட்டவில்லை, எல்லா செய்திகளையும் சொல்லுகிறான். சுவனம்னா எப்படி இருக்கும், எப்படிப்பட்டது, அதனுடைய இன்பங்கள் என்ன, எல்லாவற்றையும் விவரிக்கிறான். சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, சுவனத்திற்கு பல வாசல்கள் இருக்கிறது. சுவனத்தினுடைய படித்தரங்களை பற்றி சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், சுவனத்தை கேட்பதாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவனத்தை கேளுங்கள். அதுதான் அந்த படித்தரங்களிலேயே உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன் அந்த சிறப்பு? அந்த சுவனத்திற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கிறது. இறைவன் அந்த சுவனத்திற்கு மேல்தான் தன்னுடைய அரிசை வைத்திருக்கிறான். அப்ப இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு சுவனம் என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவனம். அது மாதிரி அந்த சுவனத்திலிருந்துதான் மற்ற எல்லா சுவனங்களுக்கும் ஆறுகள் அங்கிருந்துதான் புறப்பட்டு அங்கிருந்துதான் எல்லா சுவர்க்கத்திற்கும் ஆறுகள் என்ன செய்கிறது, வழிந்து ஓடுகிறது. அதனால் அந்த சுவனத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. பல படித்தரங்கள் இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மறுமையிலே சுவனத்தை வழங்கியதற்கு பிறகு சுவர்க்கவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், தனக்கு மேல் இருக்கிற அந்த அடுக்குகளிலே இருக்கிற சுவனவாசிகளை பார்த்து அப்படியே வியப்புற்று நிற்பார்கள். எப்படி நிற்பாங்க? எப்படி ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து
கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அது சாய்கிற நேரத்தில் மக்கள் அதை பார்த்து வியப்போடு நிற்பார்களோ, அது மாதிரி சுவனவாசிகள் தனக்கு மேல் இருக்கிற அந்த அடுக்குகளிலே இருப்பவர்களை பார்த்து வியந்து நிற்பார்கள். ஒரு ஏக்கத்தில் நிற்பாங்க, நமக்கு இந்த நிலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த படித்தரம் என்பது இது நபிமார்களுடைய படித்தரமாகத்தானே இருக்கும். இவ்வளவு உயர்ந்த ஒரு சுவனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், மக்கள் அதை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது அம்பியாக்களுடைய நபிமாருடைய சுவனமாகத்தானே இருக்கணும், படித்தரமாகத்தானே இருக்கும் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, அது யாருடைய படித்தரம் என்றால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு சத்தக்கல் முர்சலூன், அது மாதிரி அந்த நபிமார்களை யாரெல்லாம் உண்மைப்படுத்தினார்களோ, ஒரு நபி வரும் பொழுது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அந்த நபியை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த படித்தரப்பதில் இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி கொடுக்கிறான். இன்னைக்கும் நாம் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தி இருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்வில் நாம் என்றும் நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்த்ததில்லை, பார்க்காமல் இறை செய்தியின் மூலமாக, திருமறை குர்ஆனுடைய கட்டளையின் மூலமாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நபிமார்களை உண்மைப்படுத்தி இருக்கிறோம், அவர்கள் சொன்ன வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நிலையில் நமக்கு அந்த சுவனம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை நாம எல்லா நேரத்திலையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது மாதிரி அந்த சுவனத்திற்கு பல வாசல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி ஒரு அரண்மனைக்கு பல வாசல்கள் இருக்குமோ, அது மாதிரி சுவனத்திற்கு பல வாசல்கள் இருக்கிறது. அதே மாதிரி அரண்மனைக்கு வாசல் என்றால் பக்கத்துல இருக்கும், ஆனா சுவனத்திற்கு அப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. மக்காவிலிருந்து பஸ்ரா வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு வாசலுடைய தூரமும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பல மைல்கள் கடந்து போகிற தொலை தூரமாக இருக்கக்கூடிய வாசல்கள் இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக ரையான் என்கிற வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக சுவனவாசிகள் மட்டும்தான் நுழைய முடியும். அந்த சுவனவாசிகள் அந்த சுவர்க்கத்திலே ரையான் என்கிற வாசல் வழியாக நுழைந்து விட்டால் அந்த வாசலை அடைத்து விடுவார்கள். அதற்கு பிறகு யாரும் அதிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று கேட்பான். அப்போ நோன்பாளிகள் எல்லாம் தன்னுடைய தலையை உயர்த்தி, இதோ நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த வாசல் வழியாக நீங்க சுவர்க்கத்திற்குள்ள நுழையுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை தருகிறான் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு இந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்றால் அந்த சுவனத்தை நாடித்தான் செய்கிறோம். அந்த சுவனம் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் நாம இந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறோம். அது தூய்மையாக நம்மிடத்திலே இருக்க வேண்டும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுமையில் இந்த நற்காரியத்தின் மூலமாக நாம் வைத்திருக்கிற நம்முடைய நோன்பின் மூலமாக நாம் மறுமையிலே கூலி வழங்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நோன்பாளியும் அதை மனதிலே நாம் நிறுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸாய் அன ஸௌமுலி, இந்த நோன்பு என்பது எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூலி என்ன? நாம் தூய்மையான நிலையிலே இந்த நோன்பை பிடித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம் என்றால் மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நோன்பாளி எங்க? வேற எந்த கேள்வியும் கிடையாது. நோன்பாளி எங்க? அவனை கூப்பிடு, இந்த ரையான் வாசல் வழியாக அவன் உள்ளே சென்று கொண்டே இருக்கலாம். அதற்கு பிறகு வாசல் அடைக்கப்பட்டு விடும். இன்னும் பல வாசல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையாளிகள் அஸ்ஸலா என்கிற வாசல் வழியாக சுவனத்திற்குள்ளே நுழைவார்கள். அது மாதிரி நோன்பாளிகள் ரையான் என்கிற வாசல் வழியாக நுழைவார்கள். தான தர்மங்களை செய்தவர்கள் சதக்கா என்கிற வாசல் வழியாக நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டவர்கள் அவர்களுக்கு என்று தனி வாசலை அல்லாஹ் ஏற்படுத்தி, இப்படி சுவர்க்கத்திற்கு பல வாசல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அவற்றின் வழியாக ஒவ்வொரு நற்காரியங்கள் செய்தவர்களும் சுவனத்திற்குள்ளே அனுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த சுவனத்துல
அல்லாஹ் காவலாளிகளை ஏற்படுத்தி இருப்பான். சுவனத்திற்கென்று காவலாளிகள் எல்லாம் இருப்பார்கள். நாம அந்த சுவனத்தின் பக்கம் ஓட்டி செல்லப்படும் பொழுது கூட்டம் கூட்டமாக சுவனத்தின் பக்கம் ஓட்டி செல்லப்படுவார்கள். அப்ப அந்த சுவனத்தினுடைய வாசலை நாம் அடைந்தவுடனே நமக்கு சலாம் சொல்லி என்ன செய்வார்கள்? அந்த சுவனத்தினுடைய காவலர்கள் உள்ளே நுழையுங்கள் என்று நமக்கு சொல்லுவார்கள். அது மாதிரி நபிகள் நாயகத்தினுடைய இந்த உம்மத்திற்கு என்றிருக்கிற மிகச்சிறப்பு என்ன? எந்த நபிமார்களுடைய சமுதாயத்தையும் விட இந்த முகம்மது நபி சமுதாயத்தார் தான் முதலிலே சுவனத்திலே நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலில் சுவனத்திலே நுழையக்கூடியவர். அந்த சுவனத்தில் முதல்ல ரசூலுல்லாஹ் போய் அந்த சுவனத்தினுடைய வாயில்ல நிப்பாங்க. அதை திறக்குமாறு கேட்பார்கள். அப்ப அந்த காவலாளிகள் கேட்பாங்க, நீங்க யாரு என்று கேட்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் தான் முஹம்மது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், உங்களுக்காக வேண்டிதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்குத்தான் முதலாக இந்த சுவனத்தை திறக்க வேண்டும், வாசலை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அதனால உங்களுக்காக வேண்டிதான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று முதலாக சுவனத்தினுடைய காவலாளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அந்த வாசலை முதலாக திறந்து விடுவார்கள். இப்படி அல்லாஹ் அந்த சுவனத்தினுடைய ஒவ்வொரு அமைப்பை பற்றியும் விவரிக்கிறான், ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் விவரிக்கிறான். அந்த சுவனத்தினுடைய மண்ணை பற்றி சொல்லுகிறான். அந்த மண்ணு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம உலகத்துல பார்க்கிற மண்ணு மாதிரி இருக்காது. சுவனத்தினுடைய மண் என்பது கஸ்தூரியினுடைய, அது கஸ்தூரி தான் சுவனத்துடைய மண். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சித்ரத்துல் முன்தஹா என்கிற அந்த இடத்தை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அதனுடைய நிறங்களை எல்லாம் பார்த்தார்கள். அதனுடைய மண்ணை பார்க்கும் பொழுது கஸ்தூரி தான் அதனுடைய மண்ணாக இருந்தது என்று நமக்கு அறிவித்தார்கள். அப்ப சுவனத்திற்குள் எதை அல்லாஹ் மண்ணாக வச்சிருக்கிறான்? கஸ்தூரியை மண்ணாக ஏற்படுத்தி இருக்கிறான். அது மாதிரி அந்த சுவனத்திலே பல அரண்மனைகளை ஏற்படுத்தி இருப்பான். ஒவ்வொருவருக்கும் அரண்மனைகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு மனிதன் விரும்பக்கூடிய மிக முக்கியமானது என்ன? அவனுடைய உறைவிடம். அவனுக்கென்று ஒரு வீடு இருக்கணும், அந்த வீடு விசாலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக பெரும் பாடுபட்டு சிரமப்பட்டு அவன் தன்னுடைய மாளிகைகளை உருவாக்குகிறான். இருக்கும் பொழுது அதை எப்படி வெளிப்படுத்துறான்? பெரும் மாளிகைகளை கட்டித்தான் வெளிப்படுத்துகிறான். பெரும் மாளிகைகள் மூலமாக ஒவ்வொருவருடைய பணக்காருடைய வீடுகளை பார்க்கும் பொழுது பெரும் மாளிகைகளாக இருக்கிறது. அப்போ சுவனத்திலே சுவன வாழ்க்கை, சுவனவாசிகள் மாளிகைகளிலே இருப்பார்கள். அதிலே அவங்க தங்கி இருப்பாங்க. அந்த மாளிகை என்பது பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதிலே முத்தாளான மாளிகை இருக்கும். இன்னைக்கு முத்து என்பது எவ்வளவு சின்னதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம வீடு கட்டுகிறோம், அரண்மனை கட்டுறோம். எதன் மூலமாக? கல்லு, மண்ணு, ஜல்லி, இது மாதிரியான காரியத்தை கொண்டு அரண்மனைகளை உருவாக்குகிறோம். முத்தாள உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், சுவனவாசிகளுக்கு முத்தாளான மாளிகைகள் இருக்கிறது, பெரும் அரண்மனைகள் இருக்கிறது. அந்த முத்தாளான மாளிகைகள் என்பது நடுவிலே துளையுடைய ஒரு முத்து, பெரிய முத்தை அல்லாஹ் மாளிகையாக ஏற்படுத்துகிறான். 60 மைல் தூரம் வரைக்கும் அந்த முத்தினுடைய தூரம் இருக்கும். 60 மைல்னா பாத்துக்கிடுங்க. 60 மைல் அளவிற்கு வானத்திலே அந்த மாளிகை உயர்ந்திருக்கும், முத்தாளான மாளிகை. அதனுடைய ஒவ்வொரு ஓரங்களிலேயும் பல அறைகள் இருக்கும். அந்த மாளிகையிலிருந்து வெளியிலிருந்து பார்த்தால் உள்ள தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியில தெரியும். இன்னும் ஒரு செய்தியில அந்த மாளிகைகளிலே அவர்களுக்கு அந்த அறைகளில் தூய்மையான துணைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அறையில இருக்கக்கூடியவங்களை மற்றவங்க பார்க்க முடியாது, மற்ற அறையில இருக்கக்கூடியவர்களை அடுத்தவர்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மாளிகைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு கனவிலே ஒரு மாளிகையை பார்த்தார்கள். கனவுல ரசூலுல்லாஹ் தன்னை சுவனத்திலே பார்க்கிறார்கள். அந்த சுவனத்திலே ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அதற்கு அருகிலே ஒரு பெண்மணி உட்கார்ந்து ஒளு செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அவர்கள் தொழுகையினுடைய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில்
அந்த அரண்மனைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து ஒழு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டார்கள், இந்த மாளிகை யாருடையது என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த மலக்குமார்களும் சொன்னார்கள், இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை கேட்ட உடனே எனக்கு உமர் அவர்களுடைய ரோசம் தான் ஞாபகம் வந்தது. உடனே நான் அந்த மாளிகையிலிருந்து நான் திரும்பி விட்டேன் என்று சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த உமரெல்லான் அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அழுதுவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அலைக்க அகாரு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீதான் நான் ரோசப்பட்டு விடுவேன், உங்கள் மீதான் நான் ரோசப்படுவேன் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்படி உமரெல்லான் அவர்களுக்கு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான மாளிகை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இப்படி மாளிகைகளிலே அந்த சுவனவாசிகள் தங்க வைக்கப்படுவார்கள், அந்த மாளிகைகளிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த மாளிகையை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சாபிக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, விரைந்து செயல்படுங்க, நீங்க அந்த சுவனத்திற்காக நீங்கள் தயாராகுங்கள், ஆயத்தமாகுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அது மாதிரி அந்த சுவனத்திலே பல வசந்த காட்சிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கும், வீசிக்கொண்டிருக்கும். நமக்கு எப்படி இந்த உலகத்துல நல்ல காட்சிகள், வசந்த காட்சிகள் வீசுகிறதோ, அது மாதிரி சுவனத்திலையும் என்ன செய்யும், காட்சிகள், வசந்த காட்சிகள் வீசிக்கொண்டிருக்கும். அப்படி ஒரு நிலை மறுமையிலே அந்த சுவனத்திலே இருக்கிறது. அந்த சுவனத்துல மரங்கள் இருக்கிறது. மரங்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய நிழல்களில் அந்த சுவனவாசிகள் எல்லாம் நிழல் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்கள் நிழல்களுக்கு கீழே இருப்பாங்க என்று அல்லாஹ் நமக்கு சுவனத்தினுடைய நிழல்களை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த நிழல் எப்படிப்பட்டது, அதில் இருக்கிற மரம் எப்படிப்பட்டது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவனத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழலில் வேகமாக ஓடக்கூடிய நல்ல உடல் திடகாத்திரமுடைய ஒரு குதிரை 100 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் அதனுடைய நிழலை கடக்க முடியாது என்றார்கள். எப்படி இருக்கும்னு பாத்துக்கிடுங்க. 100 ஆண்டுகள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உடல் திடகாத்திரமுடைய ஒரு குதிரை பயணம் செய்கிறது, 100 ஆண்டு பயணம் செய்கிறது. 100 ஆண்டு பயணம் செய்யறதுங்கிறது சாதாரண ஒன்றா? அப்படி பயணம் செய்தாலும் அந்த நிழலை கடக்க முடியாது. அந்த மரத்தினுடைய நிழலுக்கு உட்பட்டுதான் அந்த குதிரையினுடைய பயணம் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், அந்த சுவனத்தில் ஒவ்வொருவருக்கும் எடுக்கிற படித்தரம் என்ன, வானம் பூமியினுடைய அளவிற்கு உண்டான படித்தரம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்றால் மகத்தான ஒரு சுவனம் தான் அது. அதனுடைய மர நிழல்களில் அந்த சுவனவாசிகள் நிம்மதியுற்று கவலைகள் இல்லாமல் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு அங்கே உணவுகள் வழங்கப்படும். குத்தூஃபுஹா தானியா, அங்கே பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக அருகாமையிலே நெருக்கமாக கைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அங்கே எல்லா கனிகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். வபஷ்ஷிரில்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி அன்னலஹும் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கன் காலு ஹாதல்லதீ ருஸிக்னா மின் கபுல். அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட சுவனம், அதற்கு கீழே ஆறுகள் ஓடுகிற சுவனம். அவர்களுக்கு அங்கே பழங்கள் உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன்னாலும் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என்று அவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு அறிந்திருக்கிற அந்த பழங்களும் அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு அறியாத வகையிலே உண்டான பழங்களும் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும். அதை அவர்கள் என்ன செய்வார்கள், உண்டு சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அதிலே அவர்களுக்கு இறைச்சிகள் உணவாக வழங்கப்படும். அவர்களுக்கு பல வகையிலே கனிகளும் அந்த சுவனத்திலே அவர்களுக்கு வழங்கப்படும். அதையெல்லாம் கொண்டு போய் பரிமாறுவதற்கு மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றிருக்கிற சிறுவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு நாம போனோம்னா அங்க இருக்கிற அந்த சர்வர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள்.
நல்ல விதத்திலே அவர்களை என்ன செய்யணும், வந்திருக்கிற கஸ்டமரை அவங்க எதிர்கொண்டு அவரிடத்திலே நல்ல விதத்தில் பேசி அவர்களை கவர வேண்டும். அதே மாதிரி ஒரு மறுமையிலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சுவர்க்கவாசிகளுக்கு உணவு வழங்குவதற்காக சின்ன சின்ன சிறுவர்களை ஏற்படுத்தி வைத்திருப்பானாம். லுஅலுஉம் மக்னூன், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள். எவ்வளவு பார்ப்பதற்கே எவ்வளவு கண் குளிர்ச்சியாக இருக்கும்னு பாருங்க. அவர்கள் கைகள் என்ன செய்வாங்க, இந்த உணவுகளை வைத்துக் கொண்டு சுவனவாசிகளை சுற்றி வருவார்கள். வேணுமா, ஏதாவது வேணுமா, உங்களுக்கு பழங்கள் வேணுமா அல்லது பானங்கள் வேணுமா, எது உங்களுக்கு வேண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களை சுற்றியே வருவார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய இன்பத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று பாருங்கள். அதற்கு பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த சுவனத்தின் பக்கம் நீங்க விரையுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி சுவனத்திலே வழங்கப்படுகிற முதல் உணவு என்ன, அதையும் ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. முதல்ல ஒரு சுவனவாசி எதை உணவாக சாப்பிடுவான் என்று பார்த்தால், ஒரு பெரிய மீனுடைய ஈரல் பகுதியிலே இருக்கிற ஒரு சதை துண்டுதான் சுவனவாசிக்கு முதலாக உணவாக வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ஒரு உணவை முதல்ல அல்லாஹ் சுவனவாசிகளுக்கு வழங்குகிறான். குடிப்பதற்கு பல பானங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்ஹாரும் மின் லபன் வ அன்ஹாரும் மின் அஸீல், அந்த சுவனத்திலே உங்களுக்கு பாலாறுகள் இருக்கிறது, தேனாறுகள் இருக்கிறது, மது ஆறுகள் அங்கே இருக்கிறது. இவையெல்லாம் நிறம் கெட்டு போகாத பாலாறுகள், அது மாதிரி தூய்மையான தேனாறுகள், மதிமயக்கம் இல்லாத அந்த மது ஆறுகள், இப்படி பல ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு பாலாறு ஓடுமா உலகத்துல? தேனாறு ஓடுமா? பால் வாங்கணும்னா நின்று கிண்ணில என்ன செய்யணும், சொம்புல 1 லிட்டர் 2 லிட்டர்னு வாங்கணும். மறுமை நாள் வந்து விட்டால், அங்கே நாம் சுவனவாசியாக ஆகிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான், பாலை ஆறாக ஓடச் செய்கிறான். நமக்கு அந்த ஆறில் இருந்து பாலை அள்ளி நாம குடிக்க வேண்டியதுதான். அதில் நாம எப்ப நமக்கு தேவைப்பட்டாலும் பாலை அருந்திக் கொள்ளலாம். எப்ப நமக்கு கேட்டாலும் நமக்கு தேவைப்பட்டாலும் தேனை அள்ளி நாம பருகலாம். இன்னைக்கு தேனுங்கிறது சின்ன பாட்டில் அடைச்சு விற்கிறாங்க. தேனுங்கிறது நமக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறது. கிடைத்தாலும் விலை மதிப்புடையதாக இருக்கிறது, ஒரு சின்ன அளவுல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறுமையிலே சுவனத்தில் தேனாறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், மது ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லுகிறார். அந்த தேனையும் பாலையும் அந்த பானங்களை எல்லாம் நாம பருகுவதற்கு கோப்பைகள் இருக்கிறது, கிண்ணங்கள் இருக்கிறது. அவை எப்படி இருக்கும்? அவை தங்கத்தாலும் வெள்ளியினாலும் ஆன கோப்பைகளாகவும் கிண்ணங்களாகவும் இருக்கும். உலகத்துல இது ஹராமாக்கப்பட்டிருக்குது. உலகத்திலே நாம தங்க கோப்பையில நாம பானத்தை அருந்த கூடாது. தங்க தட்டிலே நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. மறுமையிலே சுவனத்தை அடைந்து விட்டால் அங்கே நமக்கு பரிமாறக்கூடிய எந்த தட்டுக்களாக, கிண்ணங்களாக, கோப்பைகளாக இருந்தாலும் அவை நமக்கு தங்கத்தாலும் வெள்ளியினாலும் ஆனவைகளாக இருக்கும். அது மாதிரி அந்த சுவனத்திலே நமக்கு ஆடைகளை அல்லாஹ் வழங்குவான். சுந்துஸ், இஸ்தபரக் என்கிற பச்சை நிற பட்டாடைகள் நமக்கு வழங்கப்படும். உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சாய்மானங்களிலே சாய்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள், பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஆபரணங்களை அல்லாஹ் வழங்குவான். எது நமக்கு வேணுமோ அத்தனை இன்பங்களையும் அங்கே ஒரு சுவனவாசி அனுபவித்துக் கொண்டே இருப்பான். எல்லா நிலைகளிலேயும் அவனுக்கு இன்பம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இருக்கைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அங்கே அவர்களுக்கு உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். அவற்றுக்கு பக்கத்திலே இந்த கோப்பைகள் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருப்பான். வரிசையாக போடப்பட்ட தலையணைகள் இருக்கும். அதிலே அவர்கள் சாய்ந்து கொண்டு அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அதுதானே மனிதனுக்கு இன்பமாக இருக்கிறது. போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல உயர்ந்த ரக ஒரு அறையிலே ரூம் எடுத்து அதுல பல கோப்பைகளோடு பல தலையணைகளோடு அதில் இருக்கிற அந்த உல்லாசம் என்பது இன்னைக்கு மக்கள் அதற்கு அடிமைகளாகி இருக்கிறார்கள்.
அதை விரும்புகிறார்கள். மறுமை நாளில் சுவனவாசிகளுக்கு அந்த இன்பத்தை வழங்குகிறான். சாய்மானங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அதிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தூய்மையான துணைவியர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறான். இவ்வளவு பெரிய சுவனத்திலே எல்லா இன்பங்களையும் வழங்கிவிட்டு பெரிய அரண்மனைகளை, பெரிய மாளிகைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டு அதிலே அந்த சுவனவாசி தனியாக இருக்க வேண்டும் என்றால் அது அவனுடைய இன்பத்தினுடைய முழுமையை அவனுக்கு ஏற்படுத்தாது என்கிற அந்த நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அங்கே தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள். கவாயிபா அத்ராபா, கட்டழகிகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவான். தூய்மையான துணைகள் அவர்களிடத்திலே இருப்பார்கள். அந்த ஹூருல் ஈன் என்று சொல்லுகிற அந்த துணைகள் அவர்களுக்கு இருக்கும். அவருடைய காரியங்களை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு விவரிக்கிறாங்க. அவருடைய காலினுடைய எலும்பு மஜ்ஜை என்ன செய்யுமா, வெளியில தெரிகிறது மாதிரி இருக்கும். அது எப்படி? அவருடைய அபரிவிதமான அழகின் காரணமாக காலினுடைய எலும்பு மஜ்ஜை வெளியே தெரியுமா, அப்படி இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி சுவர்க்கத்தினுடைய அந்த ஹூருல் ஈன்ல ஒருத்தங்க இந்த உலகத்திலே அவர்கள் எட்டி பார்ப்பார்கள் என்றால், உலகத்தை பார்க்கிறாங்க, எட்டி இந்த உலகத்திற்கு காட்சி அளிக்கிறார்கள் என்றால் இந்த உலகம் முழுமையுமே என்ன செய்துவிடும்? பிரகாசத்தால் அப்படியே மின்னும் என்று சொல்கிறார்கள். அந்த ஹிமார் அவருடைய அந்த தலைமுக்காடு என்பது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை விட சிறந்தது. ஒரு சுவர்க்க பெண்மணியினுடைய ஒரு முக்காடு இந்த உலகத்திலே வந்து விடும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அது சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படி உயர்ந்த நிலைகளிலே அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் துணைகளை ஏற்படுத்துகிறான். அந்த துணைகளோடு அந்த மாளிகைகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்பற்றிருப்பார்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்வார்கள். அப்ப நாம் அந்த நிலையைத்தான் மறுமையிலே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய பயணத்தை நாம அதிகப்படுத்த வேண்டும். அது மாதிரி அந்த சுவனத்திலே அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் கடை வீதிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த கடை வீதிகள் வெள்ளிக்கிழமை என்று எல்லோரும் ஒன்று கூடுவது மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது என்றால் என்ன செய்வாங்க? எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த வசந்த காற்றுகள் அடிக்கிற அடியில அந்த கஸ்தூரி எல்லாம் இந்த சுவனவாசிகளுடைய மேனியிலே வந்து படும் பொழுது என்ன ஆகும் என்றால் அவருடைய அழகு என்பது கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், இந்த வெள்ளிக்கிழமை என்று கடை வீதிகளிலே சுவனவாசிகள் ஒன்று கூடுவார்கள். அப்ப இந்த காற்று அவருடைய மேலே அடிக்கும் பொழுது, கஸ்தூரி அவருடைய மேலே படும் பொழுது அழகு கூடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் தன்னுடைய துணைகளிடத்திலிருந்து இந்த கடை வீதிக்கு வந்துவிட்டு திரும்ப என்ன செய்வாங்க? தன்னுடைய துணைகளிடத்திலே போவார்கள். போகும் பொழுது அந்த துணைகள் சொல்லுவார்கள், நீங்க எங்களிடத்திலிருந்து போகும்போது இருந்த அழகை விட இப்பொழுது உங்களுடைய அழகு இன்னும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த துணைகளை பார்த்து இந்த சுவனவாசிகள் சொல்லுவார்கள், உங்களை நாங்க விட்டு விட்டு போகும் பொழுது இருந்த அழகை விட இப்பொழுது இன்னும் அழகு கூடி இருக்கிறது என்று இவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருடைய அழகு கூடுகிறது என்றால் அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே அவருடைய அழகு எந்த உச்சநிலையை அடையும் என்று பாருங்கள். உலகத்தை பொறுத்த அளவில் கீழ்முகமாக போய் கொண்டிருக்கும், அழகு குறைந்து கொண்டே இருக்கும். நல்ல குளிச்சுட்டு வெளியில போனோம்னா தூசில அடிபட்டு கடுமையான வெயில் இப்பொழுது அடித்து தாக்கிட்டு இருக்குது, நம்முடைய முகமெல்லாம் கருத்து இருண்டு போய் விடுகிறது, ஒரு தலைவிரி கோலத்திலே மாறி விடுகிறோம். ஆனால் சுவனத்திலே அப்படி அல்ல. அந்த சுவனத்திலே இருக்கிற கஸ்தூரி நம்முடைய மேனியிலே படும் பொழுது இன்னும் அழகு கூடிக்கொண்டே இருக்கும். இதுதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாக்குறுதி. இதை நோக்கி நீங்கள் விரையுங்கள். ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடக்கூடியவர்கள் இதை நோக்கித்தான் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுவனத்தினுடைய இன்பங்களை பட்டியலிட்டு விட்டு அதில் இருக்கிற மது வகைகளை பட்டியலிட்டு விட்டு அல்லாஹ் சொல்கிறான், போட்டி போடக்கூடியவர்கள் இதிலே போட்டி போடுங்கள். எப்படி தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள்.
நீ உலகத்துல போட்டி போடாத. உலகத்திலே உன்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவால் இந்த உலகத்திலே மறுமைக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு மறுமையை அடைவதற்காக நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நிலையிலேயும் நாம மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளை செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உலகத்திலே இருக்கிற அற்பமான இன்பத்தை பார்த்து அதிலே போட்டி போட்டு விடாதீர்கள். அதிலே உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதீர்கள். மறுமையை கோட்டை விட்டு விடுவீர்கள். அதனால் சுவனத்தினுடைய இன்பத்தை அல்லாஹ் பட்டியல் போடுறான். இதுல நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சுவனத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்றால் அந்த சுவனத்திற்கு உள்ளே நீங்கள் எச்சில் துப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. மலஜலம் கழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த சுவனவாசியினுடைய வியர்வை என்பது கஸ்தூரியினுடைய மனத்தை போன்று மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும். அங்கே உங்களுக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது. அங்கே உங்களுக்கு மரணம் ஏற்படாது. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அந்த சுவனத்திலே இருப்பீர்கள். அங்கே உங்களுடைய உள்ளமெல்லாம் கவாஹிதின் ஒரே மனிதனுடைய உள்ளத்தை போன்று ஆகிவிடும். அங்கே உங்களுக்கு குரோதமோ வெறுப்புணர்ச்சியோ போராமையோ அந்த சுவனத்திலே இல்லை. எல்லோரும் ஒரு திருப்தியான வாழ்க்கையிலே இருப்பீர்கள். உள்ளத்திலிருந்து அல்லாஹ் வெறுப்பையும் குரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியை இவை அத்தனையும் அல்லாஹ் கலற்றி எடுத்து விடுவான். அந்த சுவனத்திலே நிம்மதியோடு எந்த விதமான மன நெருக்கடியுமே இல்லாமல் இன்புற்று அந்த சுவனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுவனத்தினுடைய நிலையை பற்றி சொல்கிறான். எப்படிப்பட்ட வாழ்வு அந்த சுவன வாழ்வாக இருக்கும்னு பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு மறுமையில் இருக்கிற எந்த துன்பமுமே உங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இன்பமான வாழ்வு. நாம நினைக்கிறதையெல்லாம் அங்கே செய்யலாம். என்ன நாம நினைக்கிறோமோ நாம அதை அங்கே அடையலாம். இந்த உலகத்துல நமக்கு பல ஆசைகள் இருக்கும். பல இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம். இங்கே நாம் இறைவனுக்காக வாழ்ந்து நம்முடைய வாழ்வை அமைத்து மறுமையிலே சுவனத்தை அடைந்து விட்டால் நமக்கு என்ன வேண்டுமோ அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் போய், இறைவா எனக்கு விவசாயம் செய்ய வேண்டும், நீ எனக்கு அனுமதி கொடு என்று கேட்பாராம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஏன் உனக்கு இங்க வழங்கப்பட்டிருக்கிற இன்பம் எல்லாம் பத்தாமல் இருக்குதா, போதாமல் இருக்குதா அப்படின்னு கேட்பானா. இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை, விவசாயம் செய்யணும். அப்ப அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுப்பான். அவர் விதைகளை தூவுவார். தூவிட்டு அவருடைய கண் இமைக்கிற நேரத்தில் அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதை பார்த்து விட்டு அல்லாஹ் சொல்வானாம், இதோ உன்னுடைய விளைச்சலை எடுத்துக்க, உன்னை யாருமே திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்வானாம். அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கிராமவாசி சொல்கிறார், நிச்சயமாக இது ஒண்ணு அன்சாரிகளாக இருக்கணும் அல்லது முஹாஜிர்களாக இருக்க வேண்டும். நாங்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தான் விவசாயம் செய்யக்கூடியவர்கள். அதனால அவர்களாகத்தான் இருக்கணும், நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் அவருடைய கூற்றை பார்த்து சிரித்தார்கள். நீங்க நாம என்ன பார்க்கிறோம்? நாம் எதை விரும்புறோமோ அது நமக்கு அங்க கிடைக்கும். இறைவா, நான் உலகத்துல BMW கார் ஓட்டுனதே இல்ல, எனக்கு தாயா அல்லான்னு கேட்டா அல்லாஹ் அதை தருவான். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், எதை நீங்க விரும்புறீங்களோ அது அந்த சுவனத்திலே உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அந்த நிலைதான் மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அதிலே அவருடைய இளமை என்பது நிரந்தரமானதாக இருக்கும். அங்க முதுமை ஏற்படாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்களோ அந்த தோற்றத்திலேயே மனிதர்கள் சுவனத்திற்குள்ள நுழைவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க, அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தோற்றத்திலேயும் அந்த அழகிலேயும் அவர்கள் சுவனத்திற்குள்ளே சுவனவாசிகளாக அத்தனை சுவனவாசிகள் நுழைவார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நேரத்தில் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த அழகும் அவருடைய உயரமும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என்று சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த உயரத்தில் இருந்தாங்க? 60 முழம் இருந்தாங்கன்னு வருது. அவருடைய அழகு அவ்வளவு பெரிய அழகு. இது குறைந்து கொண்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் மறுமையை அடையும் பொழுது
அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தோற்றத்திலேயே மறுமையில என்ன செய்வார்கள், அந்த சுவனத்திற்குள் நுழைவாங்க அப்படிங்கிற நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அந்த சுவனத்திலே இன்னும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்வானாம், சுவனவாசிகளை பார்த்து, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை, அந்த இன்பங்களை எல்லாம் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வழங்க போகிறேன் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு அல்லாஹ் காட்சிப்படுத்துவான். அப்ப அந்த சுவனவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு அப்படியே மெய்மறந்து நிற்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்படுகிற எந்த இன்பமும் இதைவிட மிகப்பெரியதாக தெரியாது. ஏன், தன்னை படைத்த தன்னுடைய இறைவனை பார்க்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குழந்தை கண்ணு தெரியாம இருக்குதுன்னு வைங்க, ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கண்ணு தெரிந்து தன்னுடைய தாயை அது பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அது அந்த கண்ணு தெரியாமல் இருந்து அந்த தாயை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை அவர்கள் அடைவார்கள், எவ்வளவு ஒரு பரவசத்தை அடைவார்கள். அது மாதிரி தன்னுடைய இறைவனை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே பரவசம் அடைந்து தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டு மெய்மறந்து நிற்பார்கள். அதற்கு பிறகு சுவர்க்கத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னாலும் மெய்மறந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இன்பம், அல்லாஹுவை காணுகிற இன்பம், அதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி இந்த சுவனம் என்பது எல்லா விதத்திலேயும் இன்பங்களால் நிறைந்து போயிருக்கிற ஒரு சுவனம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடைசி ஒரு மனிதர் என்ன செய்வாரு, சுவனத்திற்குள்ளே நுழைவார். அவருக்கு கிடைக்கிற இன்பம் என்பது சாதாரணமானதல்ல. கடைசியாக ஒரு மனிதர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். அவரு நரகத்தை நோக்கி நிற்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல சொல்லுவாராம், இஸ்ரிஃப் வஜ்ஹி அனின்னார், இறைவா என்னுடைய முகத்தை இந்த நரகத்தை விட்டு நீ திருப்பி விடு. அதனுடைய நெருப்பு என்பது என் முகத்தை பொசுக்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சி ஜுவாலை என்பது என்னுடைய உடம்பில் பட்டு என்னை கரித்து கொண்டிருக்கிறது. இறைவா இஸ்ரிஃப் வஜ்ஹி அனின்னார், இந்த நரகத்தை விட்டும் என்னை திருப்பி விடு, என்னுடைய முகத்தை திருப்புன்னு கேட்பாராம். அப்ப அல்லாஹ் கேட்பானான், இந்த காரியத்தை உனக்கு நிறைவேற்றி விட்டால் வேறு எதையாவது நீ என்னிடத்துல கேட்பியா அப்படின்னு அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன். ஏன், நரகத்தினுடைய படுகுழியிலே கிடந்து வெந்து அங்கிருந்து அந்த நரகத்தினுடைய தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு வெளியிலே வந்து நிற்கிற ஒரு மனிதர் எந்த நிலையில இருப்பான்னு பாருங்க. நரகத்தை விட்டு தப்பித்திருக்கிறான், அவனுடைய முகம் நரகத்தை விட்டும் திருப்பப்படுகிறது என்றால் அவனுக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் என்பது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான், கொடூரமானதுதான் நரகம். அதிலிருந்து அல்லாஹ் அவனை வெளியில ஏற்றி முகத்தை திருப்புறான். அப்ப அவர் சொல்வான், அல்லாஹ்விடத்துல வாக்கு கொடுப்பார், இறைவா நான் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சத்தியம் விட்டு சொல்லுவார், வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன் அல்லாஹ், என்னை இந்த நரகத்திலிருந்து திருப்பி விடு. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி வேறு திசைக்கு மாற்றுவான். சுவனத்தை நோக்கி அவருடைய முகம் திரும்பிவிடும். சக்கத்த மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய வரைக்கும் அதை பார்த்து கொண்டு அப்படியே பொறுமையாக அந்த மனிதன் நிற்பான். எவ்வளவு நேரம் தான் அவன் பொறுமையா இருப்பான். திரும்பியும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவான், யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, நான் என்ன செஞ்சிடக்கூடாது, உன்னுடைய படைப்பிலேயே ஒரு துர்பாக்கியசாலி ஆகிவிடக் கூடாது, என்னை காப்பாற்று, நீ இந்த சுவனத்தினுடைய வாசலர்களே என்னை கொண்டு போய் நெருக்கிவிடக் கூடாதா, என்னை அந்த சுவனத்தினுடைய வாசல்ல கொண்டு போய் நீ விடியா அல்லாஹ் என்று கேட்பானாம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே நீ முதல்ல வாக்குறுதி அளிக்கவில்லையா, இந்த ஒன்றை நீ செய்து விட்டால் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திய, திரும்பியும் உன்னுடைய வாக்குக்கு நீ மாற்றம் செய்கிறாயே அப்படின்னு அந்த மனிதரிடத்துல அல்லாஹ் கேட்கும் பொழுது இதே புலம்பல் தான், யா அல்லாஹ் நான் உன்னுடைய படைப்புல ஒரு துர்பாக்கியசாலி ஆயிடக்கூடாது, சுவனத்தில் வாசிகள் சுவனத்தில் இருக்கிறாங்க, நான் எப்படியோ இந்த நரகத்திலிருந்து தப்பித்து வெளியில வந்து நிர்கதியற்று நிற்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ சுவனத்தினுடைய அருகாமையில என்னை கொண்டு போய் நிப்பாட்டி விடக் கூடாதா என்று கேட்பானாம். அப்ப அல்லாஹ் சொல்வானா, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், இதை நான் செய்து விட்டால் வேற எதையாவது நீ இடத்துல கேட்பியா
யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக ஒரே சத்தியம் பண்ணிடுவார். யா அல்லாஹ் கண்டிப்பா உன் மீது சத்தியமாக நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் கொண்டு போய் சுவனத்தினுடைய அருகிலே கொண்டு போய் நிப்பாட்டுவான். அப்பொழுது அந்த சுவனத்தினுடைய கதவுகள் திறந்து அதனுடைய இன்பங்கள் எல்லாம் இவருக்கு காட்சி ஆகிறது மாதிரி இருக்கும். சகத்த மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய வரைக்கும் பொறுமையாக இருப்பார். திரும்பி நின்று சுவனத்தை பார்த்து கொண்டிருந்தவர் அப்பமே பொறுமை இழந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தினார். இப்ப அவர் அருகாமையிலே வந்து உள்ள இருக்கிற இன்பத்தை எல்லாம் பார்க்கிறார். அப்ப அவர் சும்மா இருப்பாரா? திரும்பியும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார். அப்ப அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனை, ஏன் வாக்குறுதிக்கு இப்படி நீ மாற்றம் செய்யற? நீ சொன்னது ஒன்று, இப்பொழுது செய்வது ஒன்று, இப்படி வாக்குக்கு மீறி கொண்டிருக்கிறிய? அதே வார்த்தை தான், இறைவா நான் துர்பாக்கியசாலி ஆயிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ சுவர்க்கத்துக்கு போகலாம், நீ சுவர்க்கத்திலே இதையெல்லாம் நீ ஆசைப்படலாம், இதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ சுவர்க்கத்திற்கு போ. அந்த சுவனம் உனக்கு எப்படி இருக்கும் என்றால், அந்த சுவனம் இந்த வானம் பூமி அல்லது அதை விட 10 மடங்கு அதிகமாக உனக்கு கிடைக்கும், நீ சுவர்க்கத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு கட்டளையிடுவானா. அவர் சுவர்க்கத்துக்குள்ள போவாரு, சுவர்க்கம் நிறைந்திருப்பது மாதிரி தெரியும். திரும்ப அல்லாஹ்விடத்துல வந்து சொல்வார், இறைவா சுவனம் ஃபுல்லா இருக்குது, எனக்கு இடம் இல்ல. அல்லாஹ் சொல்வானா, இடம் இல்லையா? உனக்கு இடம் இருக்குது, நீ போய் பாரு அப்படின்பானா. திரும்பியும் ஒரு சுவர்க்கத்துக்குள்ள போவாரு, எல்லாம் நிரம்பி இருக்கிறது மாதிரி, புதுசா உள்ள போறாரு, என்னன்னு தெரியல, இடம் இல்லையா அல்லாஹ், ஃபுல்லா இருக்குது, எல்லாரும் சுவர்க்கத்துல அவங்கவுங்க இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு இடம் இருக்கிறது மாதிரி தெரியலையே. திரும்பியும் வெளியில வந்து அல்லாஹ்விடத்துல சொல்லுவார், மகத்துவமும் சர்வ வல்லமையும் படைத்த ஒரு இறைவன் இந்த நரகத்திலே இருந்து தண்டனையை அனுபவித்து விட்டு வந்த ஒரு அடியாரிடத்திலே எப்படி பேசுகிறான் என்று பாருங்கள். தூக்கி சுவனத்தினுடைய ஒரு ஓரத்திலே இருந்து விடலாம், போய் எங்கேயாவது நீ பிழைச்சு போய் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். அல்லாஹ் அப்படி போகல. அந்த அடியானுடைய ஒவ்வொரு கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு அவனிடத்திலே பேசிக்கொண்டு பொறுமையோடு அந்த அடியானை அவனிடத்தில் உரையாடி கொண்டிருக்கிறான் என்றால் இதுதான் நம்முடைய இறைவன். அவர் போய் திரும்பவும் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், போ உனக்கு இடம் இருக்குது. திரும்பியும் உள்ள போய் பார்த்து விட்டு இடமில்லை என்று சொல்லுவார். உனக்கு இது போன்று 10 மடங்கு பூமி இருக்கிற இடம் இருக்குது போன்னு சொல்லும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ் நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா, நீ என்னை கிண்டல் பண்றியா, கேலி பண்றியா? நான் உள்ள போய் பார்க்கிற ஒண்ணுமில்ல, வெளியில வந்து பார்த்தால் நீ இருக்குன்னு சொல்றிய, உள்ள ஒண்ணுமே இல்லையே என்று கேட்கும் பொழுது அவனுடைய நிலையை பார்த்து அந்த அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான், சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் அப்படின்னு நாம படிக்கிறவன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அல்லாஹ் மறுமையிலே அந்த அடியானுக்கு, கடைசி நிலையில் இருக்கிற அடியானுக்கு வழங்குகிறான் என்றால், அந்த சுவனத்திற்குள்ளே இருக்கிற சுவனவாசிகள் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள்? இன்பத்திலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்திலே அந்த இன்பத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிற நேரத்திலே அல்லாஹ் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னா, சுவனவாசிகளே, ஹல் ரலீத்தும், நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்பான். அப்ப அந்த சுவனவாசிகள் கேட்பார்கள், இறைவா பொருந்தி கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? உன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் வழங்காத இன்பங்களை நீ எங்களுக்கு வழங்கலையா? இந்த இன்பங்கள் எல்லாம் சாதாரணமானதா? இதை நாங்கள் பொருந்தி கொள்ளாமல் இருப்போமா யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானான், இதை விட மிகச் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் என்று சொல்லுவான். அப்ப சுவனவாசிகள் கேட்பார்கள், இறைவா இதை விட சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானான், நான் உங்களுக்கு என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது நான் வழங்கிவிட்டேன். வலா அஸ்ஹத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு என்னுடைய கோபம் என்பது உங்கள் மீது என்றைக்குமே விழாது. என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். இனி நீங்க இந்த சுவனத்தில் இன்புற்றிருக்கலாம். என்னுடைய அடியார்கள் நீங்கள் என்கிற அந்த திருப்பொருத்தத்தை அல்லாஹ் அந்த கடைசி ஒரு சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறானே, அப்படிப்பட்ட மகத்தான அந்த சுவனத்தை நோக்கிதான் இந்த உலகத்திலே இருக்கிற பலகீனப்பட்ட, மறதியிலே இருக்கிற, பாவத்தை செய்யக்கூடிய இந்த அடியாரிடத்திலே சொல்லுகிறான், இவை எல்லாவற்றையும் நீங்க கடந்து அதற்காக பாடுபடுங்க, இவற்றையெல்லாம் நீங்க போராடி நீங்கள் இதிலிருந்து விலகுங்கள்.
அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழுமையாக உங்களை நீங்க அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு காத்திருக்கிற சுவனம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அதை நோக்கி விரையுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இன்பத்தை நோக்கி விரையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நாம அல்லாஹுவால் படைக்கப்பட்டு நேர்வழி காட்டப்பட்டு இந்த மார்க்கத்திலே நம்மை நாம் இணைத்து வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து இறை அருளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கணும். ஏதோ ரமலான் மட்டும் நாம இந்த வணக்க வழிபாடுகளிலேயும் இறை திருப்தியிலேயும் ஆர்வப்பட்டு அதற்கு பிறகு நாம இதை முடித்துவிடக் கூடாது. மரணம் வருவது வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிமார்களுக்கு சொல்லும் பொழுது, வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களிடத்திலே மரணம் வருவது வரைக்கும் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில நம் மரணத்தை அடைவது வரைக்கும் இறை திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ் அவனுடைய தூதரும் நமக்கு சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் மகத்தான வெற்றி அடைகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.